ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஆஃப்டர்நூன் லன்ச் வரைக்கும் என்னென்ன ரெசிபீஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சீக்கிரமாக செஞ்சுருவோம். ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நம்மளுக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பின பிறகு மேக்ஸிமம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு. ஸோ ஒர்க்கிங் உமன் பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க ஒர்க்கில் போயிட்டு ஈவினிங் தான் வந்து அவங்களோட டெய்லி ரொட்டீன்ஸை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டீச்சிங் ஃபீல்டில் இருக்கேன். எனக்கும் இப்போ லீவு, பசங்களுக்கும் லீவு. ஸோ என்ன பண்ணுறது, மேக்ஸிமம் டைம் வந்து கிச்சனுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றது பிளான் பண்ணும்போது தான் மேக்ஸிமம் வந்து நம்ம டைமை கன்சியூம் பண்ணுற மாதிரி சிம்பிளாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன ஒரு மெனு பிளான்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். காலையிலேக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உப்மா தான் செஞ்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் உப்மானாலே பசங்க தெரிச்சு ஓடுறாங்க. ஆனாலும் இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக அவங்களுக்கு எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தீவிரமாக பண்ணிகிட்ருக்கேன். பட் பசங்க சாப்பிட்றாங்களா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ உப்மா ரெடி ஆகிடுச்சு. உப்மா ரெடியான பிறகு அடுத்து வந்து ஒரு சிம்பிளாக எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு டீ. ஸோ டீயை குடித்தா தான் அடுத்த வேலையே நம்மளுக்கு நகரும். ரொம்ப டீ அடிக்ட் இல்லை, ஆனால் எப்போயாவது டீ வந்து குடிப்பேன். ஸோ அந்த டீ குடிக்கும்போது நம்மளுக்கு அப்படியே வெளியில் சீனரிஸ்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு டீயை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டேன். லஞ்சுக்கு என்னென்னா கீரை குழம்பு. ஸோ கீரை குழம்பு நான் செய்கிற ரெசிபிலே ஓரளவு பரவாயில்லாமல் நல்லாவே இருக்கும் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட, கீரை குழம்பு நீ நல்லா செய்கிற அப்படின்ட்டு. எனக்கு பிடிச்சது கீரை குழம்பு நல்லா செய்வேன். ஸோ இந்த கீரை குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார் இதெல்லாம் ஓகே தான். மித்தபடி அந்த பிரியாணி அதெல்லாம் ஓரளவு ஆவரேஜாக தான் வருது இப்போ வரைக்குமே. சரி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண வேண்டியதுதான். ஸோ ஓரளவு கீரையெல்லாம் ஆஞ்சிட்டு அடுத்த ஒர்க்கு என்னன்றதை பார்க்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்டர்நூன் லஞ்சும் உங்களுக்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் ஆஃப்டர்நூன் நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லலையே, பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து கொஞ்சம் பேசிக்காக லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா அப்டேட்டடாக இருக்கணும் இல்லையா, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பசங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் என்னோடய பெரிய பொண்ணு வந்து ட்ரா பண்ணினாங்க. ஸோ நான் சொல்லிக் கொடுக்கல, அவங்களே ட்ரா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு வந்து கீரை குழம்புக்கு செய்ய ரெடி ஆகிட்டேன். ஸோ ஓரளவு அப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. சீக்கிரமாக முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு வேறு இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக சமையலை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய், தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிட்டு புளி போட்டுட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆஞ்சி வச்ச கீரையை வந்து போட்டு வதக்கிட்டு, ஸோ கடையை தெரிஞ்சவங்க கடைஞ்சிக்கலாம், எனக்கு கடையை தெரியாது. ஸோ வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பொரியலுக்காக காலிஃப்ளவரும் கேப்சிகமும் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பொரியல் செஞ்சாச்சு. ரைஸ் வந்து ரெடி ஆகிக்கிட்டுருக்கு. ஸோ தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு அதிகமாக சேர்ப்பேன் நான். கழுகு கொஞ்சம் ஒரு 2 வெந்தயம், சீரகம், வரமிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பூண்டு நிறையா சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ பூண்டு போட்டுட்டு ஆனியன், வரமிளகாலாம் போட்டுட்டு ஸோ ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம பாத்திரத்தில் மாற்றியாச்சு. ஸோ ரைஸு, காலிஃப்ளவர் பொரியல் அண்ட் தென் கீரை. ஓகே, இன்றைக்கி என்னோடய மினி விலாக் முடிஞ்சுது. தேங்க்யூ.